இந்த சூனியக்காரியுமே யாரோ ஒருத்தங்க ஈயா மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்த சீக்கிரட் எல்லாம் ஒட்டு கேட்டுட்டாங்கன்ட்டு கோவப்பட்டு பயங்கரமா கத்துறா. அதுக்குள்ள அந்த ஈமே அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு எலி உருவத்துக்கு மாறி அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அவங்க எப்படியுமே நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அங்க இருக்க சோல்ஜரோட கவசத்துக்குள்ள பூந்து தன்னோட உண்மையான உருவமான ஒரு பொண்ணு உருவத்துக்கு வந்துடுது. யாருக்குமே சந்தேகம் வராம காவலாளிகள் மாதிரியே அந்த அரண்மனையை விட்டு தப்பிச்சலாமேன்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சோல்ஜர் கண்டுபிடிச்சு கத்திய வச்சு தலையிலே ஒரு வெட்டுவாரு பாருங்க. அதுக்குள்ளேயே அவளுமே திரும்பவும் ஒரு எலி மாதிரி மாறி அந்த காவலாளிகள் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறா. வந்தவ அந்த உயரமா இருக்க கூட அரண்மனையோட ஜன்னல் வழியாக குதிச்சு கீழே போய் விழுறதுக்குள்ளேயே அவளுமே ஒரு கழுகு உருவத்துக்கு மாதிரி அங்க இருந்து பறந்து போறா. அப்பயுமே அந்த காவலாளிகள் அவளை விடுற மாதிரியே தெரியல. ஏகப்பட்ட அம்முக்களை அவளை நோக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ அதுல இருந்தெல்லாம் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுறா. ஆனா அவளுமே முன்னாடி இருந்த ஒரு பிளாக பார்க்காம அதுல போய் மோதி நேரா போய் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிமினிக்குள்ள விழுந்து அப்படியே பூனை உருவத்துக்கு மாறி அதுல இருந்து எந்திரிச்சு வர. அப்ப கூட அவளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரியே தெரியல. அந்த சூனியக்காரியுமே தன்னோட மோப்ப சத்தியை வச்சு இவளையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரா. இவளுமே ஒரு ஹாஸ்டேஜ் உருவத்துல இருக்கிறா. அப்ப கூட இவளை கண்டுபிடிச்சு இவளையுமே விரட்டிக்கிட்டு வராங்க. அப்ப அவளுமே வேகமா ஓடக்கூடிய ஒரு மானோட உருவத்துக்கு மாறி அந்த அரண்மனையோட கேட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ரொம்ப ஸ்பீடா ஓடி போய் அதுக்கு அடியில புகுந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறா.